வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நம்ம எப்படி தங்கம் என்னென்ன முறைகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ தங்கம் விலை பார்த்திங்க அப்படின்னா ராக்கெட்டில் ஏறிட்டுருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது. அதாவது உலக பொருளாதாரம், நிறைய இடத்துல சண்டைகள், இந்த மாதிரிலாம் உலகமே ஒரு போர்மயமாக இருக்கிறதுனால தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு. அதனால நிறைய நாடுகள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தங்கம் ஏறுறதுக்கு. அப்போது என்னதான் தங்கம் ஏறினாலும் மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்மளோட செலவுகளை குறைச்சிட்டு நம்ம தங்கம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒரு 11 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு, முதலீடு, அப்புறமா கோல் சேவிங், இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, இப்போது நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம எப்படியும் ஒரு கோல் வைக்கணும். அதாவது இத்தனை கிராம் வாங்க போகிறேன், இத்தனை மில்லிகிராம் வாங்க போகிறேன், இல்லை இத்தனை பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு கோல் வைக்கணும். அதாவது அது நீங்கள் மாதக்கணக்குலேயும் கோல் வைக்கலாம், இல்லைன்னா வருஷக்கணக்குலேயும் கோல் வைக்கலாம். ஒரு மாதத்துக்கு நான் 1 கிராம் வாங்குவேன், இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு 1/2 கிராம் வாங்குவேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கோல், ஒரு டார்கெட் வச்சோன்னா தான் அதுக்கு எவ்வளோ பணம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பார்த்து அதை நோக்கி நம்ம சேமித்து வைக்க பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தங்கம் வாங்கணும் அப்படின்னா எடுத்த உடனே பவுன் கணக்கில் தான் வாங்குவேன், நான் நிறையா தான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட இதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் மில்லிகிராம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 100 மில்லிகிராம் இல்லை 200 மில்லிகிராம் அது மட்டும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் நம்மளால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அடுத்தது நமக்குள்ள மோட்டிவேஷன் வரும். அப்போ நிறையா தங்கம் வாங்க முடியும். அதனால சின்ன லெவல்னாலும் ஒரு மில்லிகிராம்னாலும் அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்ச உடனே போயிட்டு ஒரு நெக்லஸ் வாங்குகிறேன், ஒரு பேங்கிள் வாங்குகிறேன். அதாவது நான் முதலீட்டுக்காக சொல்கிறேன். அதுக்கு மேக்ஸிமம் ஜுவல்லாக வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா அதில் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், இந்த மாதிரி நிறையா நமக்கு காசு வீணாக போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காயின் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது, நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கி வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம காசு சேமித்து தான் கண்டிப்பாக வாங்கணும். அது இல்லாமல் நான் ஒரு இஎம்ஐ எடுத்து வாங்குகிறேன், கடன் வாங்கி நான் கோல்டு வாங்குகிறேன், அந்த மாதிரி மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு முதலீடு அப்படின்னு வாங்கும்போது நம்ம சேர்த்து வச்சு அந்த காசை வச்சு தான் நம்ம முதலீடு பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்தது 5வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதத்துக்காக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்மளே வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ஒரு 50 ரூபா சேர்ப்பேன், அல்ல டெய்லி 100 ரூபா சேர்ப்பேன், இல்லைனா முதல் நாள் 50, அடுத்த நாள் 100, அடுத்த நாள் 150, இந்த மாதிரி சேர்ப்பேன். அதாவது நமக்கு என்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் நம்ம ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட டார்கெட் என்ன கோல்டில் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வச்சு அதை டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறையா காசு சேமித்து தங்கம் வாங்க முடியும். அடுத்தது 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு கோல்டு காயினாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப கம்மி மில்லிகிராம்னாலும் பரவாயில்ல, பட் மாதம் நான் வேறு வகையில் ஒரு நகையாக வாங்குகிறேன், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறேன்னாலும் ஒரு காயின் எப்படி பார்த்தாலும் நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சுட்டு அந்த மாதிரி வாங்குங்க. அடுத்தது 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
நிறைய பண்டிகைகள் வரும். அதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் தீபாவளி, ரம்ஜான் இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் வரும். அப்போது இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் நான் வந்து ஏதாவது கோல்டில் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில். அப்போது அந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது நமக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம கோல்டு வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். அடுத்தது 8வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்டிகைகளுக்கெலாம் நம்ம கோல்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும், நமக்கு வெட்டிங் அனிவர்சரி வரும். இந்த மாதிரி முக்கியமான நாட்களும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கோ அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கோல்டில் வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் முன்னாடியே, அதாவது ஒரு வருஷம் இருக்குது உங்களுக்கு டைமுக்கு அந்த பர்த்டேக்கு அனிவர்சரிக்கெலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து கோல்டாக கிஃப்ட் பண்ண பாருங்கள். அது வந்து நமக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது 9வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷம் நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து போனஸ் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஓவர் டைம் ஏதாவது பார்க்குறோம் அதுக்கு வரும், இல்லைன்னா பார்ட் டைம் ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது காசு வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக, அதாவது நம்மளோட இன்கம் தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து செலவுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து எடுத்து வச்சு இதை நான் கோல்டுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை கோல்டு வாங்கி வைங்க. அடுத்தது 10வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதம் நான் சேவ் பண்ணி வருஷ கடைசியில் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அப்போ நம்ம மாதம் சேவ் பண்ணுறோன்னா அதை கையில் வச்சுக்காம அதை வந்து ஒரு ஆர்டி மாதிரி போட்டுகிட்டே வாங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டி போட்டுகிட்டே வாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வருஷ கடைசியில் நமக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அப்போ அதை வச்சு நம்மளால் வந்து ஒரு கிராம் கணக்குலையாவது நம்மளால் கோல்டு வாங்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக 11வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தங்கத்தை வந்து கோல்டு பீஸாக வாங்கி வைக்கலாம். அது வந்து ஒரு சின்ன யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனால நம்மளால் ஈஸியாக காசு போட்டு வாங்கவும் முடியும். அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக பத்திரமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. அதனால நல்ல ஒரு நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு கோல்டு பீஸ் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 11 டிப்ஸும் இந்த 2026 எப்படி நம்ம பிளான் பண்ணி மிடில் கிளாஸ் மக்களும் கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.